கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து எடுத்துவராக. ஆமேன். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதான் கவனிங்க, இந்த இடத்துல சீஷர்கள் இதைய கம்மி பண்ணுங்க. பிரைஸ் காட். ஓகே, சீஷர்கள் இயேசு ராஜா ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு ஏசப்பாவுடைய 12 சீடர்கள்ல ஒருத்தன் போயிட்டு, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் கேட்கிறான். உண்மையாய் சொல்றேன், அந்த சீஷனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ண ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, கர்த்தரை செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு வழி இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். அந்த கம்பெனியில போயிட்டு வேலை செய்யும் போது, நீங்களா எதனா செஞ்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்துருவாங்களா? நல்லா கவனிக்க, அங்க ஒரு சிஸ்டம் கொடுப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை இப்படி இருக்கணும்னு சொல்லி. அதே போல ஆண்டவரே, ஜெபம் என்பது உண்மையிலேயே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், இயேசு ராஜாவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபத்தின் வல்லமையில இருக்கிறது. ஜெபத்தின் வல்லமையினால எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் அசைக்கலாம். ஜெபத்திற்கு முன்பு, ஜெபிக்கிறவனுக்கு முன்பதாக எந்த ஒரு சத்துருவோ எந்த ஒரு தடையோ முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா ஜெபத்துல அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் எப்படி செய்ய வேண்டும், அந்த ஜெபத்தினுடைய மெத்தட் என்ன என்பது இன்னைக்கு அநேக பேருக்கு தெரிவது இல்லை. ஜெபம் ஒரு பயங்கரமான ஆயுதம். சில பேர், நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனையை சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணனே, அப்ப கூட நடக்கலையே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஏன் இந்த ஜெபித்தும் ஏன் காரியம் நடக்கல? இயேசு ராஜா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு அவங்க சீஷர்ல ஒருத்தன் போய் கேட்கிறான், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுங்கப்பா. பயங்கரமான ஒரு ஆயுதம். ஏன் இந்த ஜெபம் ஒரு பயங்கரமான பெரிய வல்லமைன்னா, ஜெபம் என்பது நாம் சர்வ வல்லமையுள்ள, நித்தியரா இருக்கிற, அதரிசனமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம்னா எவ்வளோ பெரிய ஆள் நம்மெல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு சிஎம் போயின்னு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை கூப்பிட்டுன்னு வச்சுங்களேன், அவர் நின்று எல்லாம் பதில சொல்றது டைம் இருக்காது. ஒரு பிஎம், ஒரு பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா அவரை போய் கூப்பிடலாம் முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சும்மா என்ன பப்ளிக்ல நிறைய பிரஸ் மீட்ல இருக்கும், நிறைய பிரஸ்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒருத்தர் கூப்பிடுறாரு, மதிக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒன்னா பயந்து ஒன்னா நின்று பதில் சொல்லுவாங்க. ஆனா யாரும் அன்போடெல்லாம் நம்ம கிட்ட பதில சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும், இந்த உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்ட நாம், நீ முழங்கால் படியிட்டு அப்பா அப்படின்னு நீ கூப்பிடுறன்னா உடனே கர்த்தருக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு உனக்கும் தேவனுக்கு ஒரு நெருக்கம் இருக்குன்னா, ஜெபத்தினுடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. ஜெபிக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் அசைக்க கூடியவன். ஏன் இந்த ஜெபத்துக்கு மாத்திரம் இப்பேற்பட்ட வல்லமைனா, எரேமியா 33:3 இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை குறித்து சொல்ற. வாசிங்க பார்க்கலாம், அதை வாசிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு. நல்லா கவனி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு என்ன கொடுப்பேனா? என்னை நோக்கி கூப்பிடு. நல்லா கவனி, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. சொல்றவர் யாரு? உனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீ எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையில அல்லது எதனா இருக்கட்டும், ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் நீ செய்ய வேண்டும். எப்போ கம்மி பண்றா? லைட்டா கம்மி பண்ணு, லைட்டா
ரைட், ஓகே. கவனிங்க. என்னை நோக்கி என்ன பண்ணு? என்னை நோக்கி எத்தனை பேருக்கு இது கட்டளையாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சர்வ வல்லவர் சொல்லியிருக்கிறார், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன கொடுப்பேனா? உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். நீ கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுப்பேன். நீ கூப்பிடுறதுக்கு நான் குரல் கொடுப்பேன். சர்வ வல்லவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன் கற்பனைக்கு எட்டாத உன்னை குறித்த என்னுடைய திட்டங்கள் அத்தனையும் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கையில பிடித்துக் கொண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ இருக்கிற அந்த வீட்டில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். ஆனால் இதுக்கு மெத்தட் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களோ ஜெபிக்க வேண்டிய விதம் அப்படின்னு இருப்பாரு. இந்த சிஸ்டம், அந்த மெத்தட், எப்படி ஜெபிக்கணும், எப்படி எந்த ஜெபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுப்பார், எந்த ஜெபத்துக்கு தேவன் வல்லமையை கொடுக்கிறார். நாம் எல்லாரும் பாவம் செய்து விட்டு தேவனை விட்டு தூரம் வந்துட்டோம். மறுபடியும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஒரே ஒரு வழி, ஜெபம். ஜெபத்துல மட்டும்தான் ஒரு மனுஷன் உருவாக முடியும். ஜெபத்துல மட்டும்தான் ஒரு மனுஷன் பூரணம் அடைய முடியும். ஜெபம் நாம் உருவாகிற இடம் ஜெப அறை. ஜெபம் 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 இருக்கிற மனுஷன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபிக்கிற மனிதன் ஜெயித்து கொண்டே இருப்பான். அவன் தோத்ததா, அவன் முகம் தொங்க போட்டதா, அவன் முகம் வேதனைப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. ஆனா அருமையான ஒரு கேள்வி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்கப்பா. எவ்வளவு எத்தனை பேருக்கு அந்த 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 கேள்வி வந்திருக்குன்னு தெரியல. என்னடா இது நிறைய ஜெபம் பண்ணினே இருக்கிறோம், இதெல்லாம் நடக்கணும்னு ஜெபம் பண்ற, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம பண்ற ஜெபம் சரியா? யாருக்காவது வந்திருக்கு, நம்ம பண்ற ஜெபம் சரியா? மெத்தடு சரியா? இது சரியான மெத்தட் தான் நம்ம பண்றோமா இதை? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவரிடத்துல யாரு கேட்டாலும் அவங்களுக்கு இறங்குகிற இரக்கம் உள்ள தேவன். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியெல்லாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நடக்க மாட்டேங்குது? கண்டிப்பா சொல்றேன், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறது தேவன் சத்தியத்தின்படியே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு குரல் கொடுப்பேன். நீ கூப்பிடுற அந்த ஜபத்துக்கு நான் குரல் கொடுப்பேன். குரல் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உன் வீட்டுல ஜபம் இருக்குதா? நீ மட்டும் ஜபம் பண்றேன்னு வச்சுக்க, உன் ஜப சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போய் கேட்கும். உன் ஜப சத்தம் எத்தனை வீட்டுக்கு போய் கேட்குதோ அந்த வீடுலாம் ஆசீர்வதிக்கப்படும். தெரியுமா தெரியாதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய வியாதி பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா உன் ஜப சத்தம் அங்க வரைக்கும் கேட்குது. அப்ப அந்த வீட்டுக்கே அப்படின்னா உன் வீட்டுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும்? ஆமேனா? உங்க வீட்டுல இறங்கி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார். அவர் நம்மளை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ஜபம் பண்ணக்கூடிய விதத்தை, அந்த மெத்தடை நீங்களோ ஜபம் பண்ண வேண்டிய விதம். எப்படிப்பா இதை செய்யணும்? இந்த விதம் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த விதம் இருக்கு. எல்லா சாப்பாட்டையும் ஒரே மாதிரி செஞ்சிருவோமா? ஒவ்வொரு சாப்பாடையும் ஒவ்வொரு விதம் இருக்கிறது. பாருங்க, இது பழைய அரிசி, இத கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேக வச்சா நல்லா இருக்கும். இது ஆஃப் பாயில் ரைஸ், நல்லா கொதிய விட்டுறாதீங்க. விதம் இருக்கா இல்லையா? ஒன்னொன்றுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அந்த வசந்தியை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி ஜெபிக்கணும்? இப்ப வாசி லூக்கா சுவிசேஷம் 10:11 வாசிங்க பார்க்கலாம். இப்ப வாசிப்ப. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த ஆசை இருக்கு? கையை வைத்தாமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். இனிமே நம்முடைய ஜெபம் பயங்கர வல்லமையாய் செயல்பட போகிறது. ஆமேனா?
நீங்க பெரிய காரியங்களை ஜெபத்துல சாதிக்க போறீங்க. எல்லா காரியத்தையும் நீங்க ஜெபத்துல நின்று எல்லாவற்றையும் அசைக்க போறீங்க. ஒரு அசைவு உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. ஏன்னா இந்த சீஷனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு அந்த மெத்தட சொல்லி கொடுங்கப்பா, அந்த ஜெபம் பண்ணக்கூடிய விதத்தை சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அது வந்துருச்சுன்னா எங்களுக்கு பவர் வந்துரும் ஆண்டவரே. இப்ப கர்த்தர் சொல்றாரு, தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் நீங்க என்ன பண்ணும்போது, இந்த பாரு இந்த மெத்தட சொல்லி தரேன். பரமண்டலங்களில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றொன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இது பூரண பரிசுத்தமாகுதல். பூரண பரிசுத்தமாகுதல், சகல பரிபூரணமும் கிறிஸ்தேசுக்குள்ளே வாசமா இருக்குது என்று கண்டவர்கள் அவங்க இருதயத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய ஓசை. பரமண்டல ஜெபம் நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நம்ம சொல்லுவது, ஆராதனை முடிக்கும் போது ஜெபம் பண்ணி முடிக்கும் போது பரமண்டல ஜெபம் சொல்றோம். எத்தனை பேர் தனியா உண்மையிலேயே ஜெபத்தை முடிக்கும் போதெல்லாம் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்றீங்க? உண்மையிலே கையை வைத்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமண்டல ஜெபத்தை சொல்லுங்க. இது பூரண பரிசுத்தமாகுதல். ஏன்னா நித்தியராய் அதரிசனமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை நோக்கி அவர் ராஜ்யத்துக்காக காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த பூரண பரிசுத்தமாகுதல் ஆகிய இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்து, இதை பண்ணிக்கங்கப்பா, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இது பூரண பரிசுத்தமாகுதல். ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜெபத்தினுடைய வல்லமை, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே உனக்கு உத்தரவு வருமே. அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான் இல்ல? நான் கேட்கிறேன், தூளும் சாம்பலும் நான் கேட்கிறேன். ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சர்வ வல்லவர் என்னப்பா சொல்லுன்னு வராருன்னா எவ்வளவு பெரிய ஆளியா நாம. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். நீ முட்டி போடுற, நீ முட்டி போட்ட உடனே அவர் உன் கூட ஒரு கிராவிடேஷன் ஆயிருக்கு. நமக்கு தெரியுமா? ஒரு ஈர்ப்பு. தேவனை விட்டு பிரிஞ்சு போன நாம இப்போ ஒவ்வொரு பொருட்களும் எதனால் ஆக்கப்பட்டது? படிக்கிற பசங்க பட்டு சொல்லி இருக்கணும். ஒவ்வொரு பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் சுத்தி எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கும்? ஓடிக்கிட்டு சுத்தி, அது சுத்தத்தை நின்று போச்சுன்னா அது ஒரு அணுவாவே இருக்காது. ஜெபம் என்பது என்ன அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அது உன் மனம் கர்த்தரோடு ஈர்க்கப்பட்டிருக்கும், எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப. இப்போ தெருவில் ஒருத்தர் போயினே இருக்கிற, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ அப்பா அப்படின்னு சக்குன்னு கேட்டு தெரியுமா? அவன் சாக மாட்டான். கையை தட்ட மாட்டீங்களா? பாருங்க, நான் சீரியஸா சொல்றேன். ஏசப்பா கிட்ட ஒருத்தன் கேட்கறான், ஆண்டவரே எங்களை ஃபாலோ பண்ணத ஒருத்தன் உங்க நாமத்துல பேய் ஓட்டுறான், தடுத்தோம். டேய் தடுக்காதரா, அம்மன் சொல்லுங்க. நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. என்ன, நீங்க ஈர்ப்புல இருக்கிறீங்க. இப்போ எல்லா பொருட்களுமே இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கு. எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. நம்முடைய உடம்புல மட்டும் எத்தனையோ ட்ரில்லியன் செல்கள் இணைக்கப்பட்டிருக்குது. எல்லாமே ஈர்ப்புல தான் இருக்கு. இந்த ஜெபம் என்பது ஈர்ப்புல, உடன்படிக்கையில, உறவுல வந்துருச்சு. அதான் சொல்றேன், முட்டி போட்டு ஜெபிக்கிறோம் சாதாரண ஆள் கிடையாது. நீங்க முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி, ஏன்னா அவங்களுக்குள்ள சத்தியம் வேலை செய்யுது. அதுதான் சத்தியம் தேவை. இப்ப எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டாரு. அதுதான் பேசுனீங்க. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போய் ஜெபம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு அகைன்ஸ்டா போய் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம்லாம் கேட்க மாட்டாரு. எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எந்த ஜெபத்துல வல்லமை, ஒரு படி மேல போயிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த ஜெபத்துக்கு பவர்னு இப்ப கர்த்தர் சொல்றாரு. இந்த பாரு, பரமண்டல ஜெபம் உன்னுடைய உன்னத அனுபவம். ஏன்னா பரமண்டலில் பிதாவே அப்படின்னு உன் மைண்ட் அங்க போயிட்டு, உங்களுடைய ராஜ்யம், உங்க நாமம், அதெல்லாம் உன்னத அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள நீ போகணும்னா உனக்குள்ள ஒரு ஜெப வல்லமை இருக்கணும்.
அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கணும். அந்த ஈர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா நீ நீ கண் விழிக்கும் போதே முட்டி போட்டுதான் எழுந்து அப்பான்னு ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் அநேகம் பேர் அப்படி இருக்கிறீர்கள். அதற்கான கர்த்தரை அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அது அது யாரோ உங்களை திணிக்கிறது அல்ல. நீ எழுந்துக்கும் போதே முட்டி போட்டு தான் எழுந்துக்குவேன். அந்த ஈர்ப்பு உனக்குள்ள வந்துருச்சு இல்ல. எவ்வளவு பெரிய ஆள் இல்லை நீங்களாம். அதுதான் சொல்றேன். நான் ஏன் இங்க வந்து அறிவிப்புன்னு ஒரு பகுதியை வச்சு ஏன் அறிவிப்பு கொடுக்குன்னு தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறவங்க. ஆமேனா? இந்த அறிவிப்புக்காகலாம் கையை விட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னாக்கா அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் கிருபையா இறங்கிடுவாரு. அதற்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்துல அறிவிப்புன்னு ஒரு பகுதியை வச்சு தேவ ராஜ்யத்தை நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இதை பிராக்டிகலா புரிந்து கொள்ளும்படியான விளக்கத்தை கொடுக்கிறார். வாசிங்களேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதே நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன புரிந்தது? ஜெபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் இங்கே நமக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் உன்னத அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டு, அந்த உன்னத அனுபவம் உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள ஜெப வல்லமை இருக்க வேண்டும். இந்த ஜெப வல்லமை எப்படி இருக்குது அப்படின்னா, உதாரணமாக சொல்றாரு, அது யூத கல்ச்சர், யூத கலாச்சாரத்தை மையமாக வைத்து பேசுறார். யூத கல்ச்சர் தேவனுடைய கல்ச்சர், தேவனுடைய கலாச்சாரம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய தத்துவம். அததான் தேவன் சத்தியமாக சொல்றாரு. என்னது? பாதி ராத்திரில உனக்கு தெரிஞ்ச உன் நண்பன் ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான். அவன் யாருன்னா வழி பிரயாணமா போறான். இப்ப உதாரணத்துக்கு இந்த பக்கம் பொன்னேரியிலிருந்து அப்படியே நம்ம ஊர் வழியா கிராஸ் பண்ணி பெங்களூருக்கு போறாரு ஒருத்தர். அவர் வந்து உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சிநேகிதர். அவர் ஏதோ எமர்ஜென்சி வராரு, என்ன பண்ண, நடு ராத்திரி பாதி ராத்திரில வந்து கதவை தட்டுறாரு. எப்பா நைட் ஆயிடுச்சு, உன் வீட்டில் தங்கிட்டு போறோம். எப்படா வந்து எப்ப பயங்கரமா க்ளோஸா பழகிற நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா அவருக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு திடீர் என்று ஒரு எந்த ஒரு அப்பமும் நம்ம கிட்ட, எந்த ஒரு ஆகாரமும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்ம ஊர்லயே நமக்கு தெரிஞ்ச நல்லா பழகக்கூடிய சிநேகிதன் நல்லா தெரியும். அவங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்ம வீட்டுக்குள்ள என்ன அவங்க நல்லா தெரியும். அந்த அளவுக்கு க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இருப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சிநேகிதன் கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் ஒரு 3 அப்பம் வாங்கிக்கின்னு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், ஓடுறான். ஓடி போயிட்டு அவன் கதவை தட்டுறான். கதவை தட்டி, அப்பா எனக்கு வழி பிரயாணமே என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், உன் வீட்டுல அப்பம் இருக்குன்னு நல்லா தெரியும், உங்ககிட்ட எல்லாம் இருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். இப்ப என்ன செய்யணும்னா எனக்கு ஒரு 3 அப்பங்களை கொடு, கடனா கொடு. கடன் நான் மாதிரி காலையில ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்ப நான் எனக்கு எதுவுமே ப்ரிப்பரேஷனா எதுவுமே இல்லை, நீ வச்சிருப்பனே நல்லா தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்கிற ஆளு. ஆனா இப்ப என் நண்பனுக்கு முன்னாக வைப்பதற்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. நல்லா அவனை கவனித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனுமே நம்முடைய இமேஜ், நம்முடைய வளர்ச்சியை நோக்கித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனும் நான் வளரணும், நான் நெக்ஸ்ட் ஸ்டெப், நேற்று இருந்ததை விட இன்னைக்கு எனக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாருக்குள்ளே இருக்கிறது. இப்ப பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க, பிள்ளைங்க எல்லாம் இப்ப படிச்சாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க, அடுத்த கிளாஸ் போயிட்டாங்க, வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும். அதுல தூர பிரயாணத்திலிருந்து வந்திருக்கிற என்னுடைய நண்பன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அவனுக்கு ஒரு நடுராத்திரி வந்துக்கிறான், அவனுக்கு பசிக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்க கூட முடியாத அளவுக்கு நான் ஒரு அவ்வளவு பலவீனமா இருக்கிறேனே, என் வளர்ச்சியை கண்டு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டு அவன் என்ன சொல்லுவான், என்னடா இன்னமும் இப்படியே இருக்கிற, எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. நல்லா கவனிங்க, நம்முடைய மனம் எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்மை நாம் டெவலப் பண்றோம், நம்முடைய இமேஜ், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம டெவலப் பண்றோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்குது. பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நேச்சுரலாவே அது இருக்குது, நேச்சுரலாவே அது இருக்கு.
அப்போ இது நமக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்முடைய வளர்ச்சியில ஒரு பெரிய பூரணம் வர வேண்டுமே ஆனால் நமக்கு தேவை ஜெபம். இப்போ இவன் போய் கேட்கிறான். இவன் இப்போ யூத கல்ச்சரின் படி குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க யூதர்கள். ஏன்னா தேவன், நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். கரங்கள் தேவன் சொல்லாமா? நம்முடைய தேவன் என்ன தேவன்? குடும்பத்தின் தேவன். மனைவி பிள்ளைகளோட அவன் படுத்துட்டான். இப்ப நைட்ல எழுந்து விளக்க கொளுத்துனான்னா பிள்ளைங்க தூக்கம் கெடும், மனைவி தூக்கம் கெடும். அப்போ இவங்க பதில் சொல்லணும், காரணத்தை சொல்லணும். அப்போ எப்பா பிள்ளைங்கெல்லாம் என் கூட படுத்து இருக்கிறாங்க, இப்போ நான் எழுந்துனாக்கா பிள்ளைங்கெல்லாம் முயற்சிக்கிறாங்கன்னா அவங்க தூக்கம் கெடும், நாளைக்கு மறுநாள் அவங்க நிறைய பிரச்சனைலாம் ஏற்பட்டுரும், அதனால என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். சிநேகிதன் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதனால இவன் போய் பாதிராத்துல கது தட்டுறான், என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இங்க சொல்றாரு, அவன் தனக்கு அவன் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் ஆமேனா, நான் என்ன தர முடியாது, என் பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான்னா, என்னுடைய வளர்ச்சியை என் சிநேகிதன் என்ன சொல்லுவான், நான் வளரணுமே தவிர தாழ்ந்து போகக்கூடாது. நம்ம ஒரு செடி ஒன்று வைக்கிறோம், ஒரு மரத்தை ஒன்று வைக்கிறோம், நல்ல மாதுளம், நல்ல கொய்யா, ஒரு இதெல்லாம் வைக்கிறோம். அது என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது கனி கொடுத்து, வளர்ச்சி தான் நமக்கு தேவை. எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வருகிறவன் என்ன செய்வான், என் கூட வந்த தூரத்து சிநேகிதன் என் வளர்ச்சியை பார்த்து என்ன சொல்லுவான், நான் பட்ட மரம் எல்லாம் சொல்லுவான். அப்புறம் எனக்கு என்ன அங்க இருக்கு, அப்போ என் பர்ஃபார்மன்ஸ் வரணும்னா இப்போ இவன் என்ன செய்யறான்னா, இல்ல நான் விட மாட்டேன். உங்ககிட்ட 3 அப்பம் இருக்கு, நிறைய அப்பம் இருக்கு, நான் உங்ககிட்ட 3 அப்பம் கடன் கேட்கிறேன். டே ப்ளீஸ்டா, டே குடுறா, டே நல்லா கபடி, கொடு, அப்பம் கொடு. சொல்றது புரியுதா? இப்போ இவன் என்ன பண்றான்னா, இவன் எப்படிப்பட்டவன்னா, சிநேகிதனா இருக்கிறது நிமித்தமாக கொடுக்கவில்லை என்றாலும் இவன் தன்னிடத்தில் வருந்தி கேட்பானே. வருந்தி, என்ன என்கிட்ட இல்ல உன்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப என் தேவை நிறைவேறணும், என் வளர்ச்சியை என் சிநேகிதன் பார்த்து பூரிப்படையணும். வந்த நேரத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கூட. கிறிஸ்தவ கலாச்சாரம் வீட்டுக்கு வந்தவங்களை சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே கூடாது. அந்த வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா வந்தவர்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே மாட்டேன். இது பயங்கரமான யுத்த கலாச்சாரம். ஆபிரகாமை சந்திப்பதற்கு கர்த்தர் வரும்போது, கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், என் வீட்டுக்கு இதுக்குதான் நீங்க வந்தீங்க, சாப்பிடத்தான் வந்தீங்க. ஆக இந்த சாப்பாடு கொடுப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தமாக அவன் கொடுக்கவில்லை என்றாலும் அவனை வருந்தி கேட்பானே, அப்பா நான் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. எப்போது நீ வருந்துவ, எப்போது நீ கெஞ்சுவ அப்படின்னா, என்கிட்ட ஒண்ணுமே, என் நிலைமை நல்லா தெரியும், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். ஒரே ஒரு வார்த்தை சொல், ஜபம்னா என்ன, கெஞ்சுவது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஏன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா, கெஞ்சுறது கிடையாது, சும்மா மேலோட்டமா ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுட்டு போயிடுங்க. இந்த கெஞ்சுதல் எப்படி நமக்குள்ள நடக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. மறுபடியும் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், நல்லா கவனிங்க, இவன் கொடுக்கல, அவன் சிநேகிதன் தான், அப்படி இருந்து கொடுக்கல. ஏன்னா என் குடும்பத்தை நான் அழிச்சிட்டு நான் இன்னொரு குடும்பத்துக்கு போக மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தேவன் யாக்கோபின் வல்லவர். யாக்கோபின் குடும்பம், கணவன் மனைவி 2 பேரை இசைந்திருக்கணும். இந்த இசைந்தவனால மட்டும் கணவன் மனைவி பிரிவை கற்றால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது பயங்கரமான அயோக்கியத்தனம். கணவன் மனைவி பிள்ளைகள் இசைந்ததுதான் குடும்பம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பம் சேர்ந்துடும். இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. உன் வீட்டுக்காரன் ஒத்துக்கணும், உன் பொண்டாட்டி ஒத்துக்கணும், உங்க அப்பா அம்மா ஒத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்திய ரட்சகர், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்வதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்ட பிற்பாடு
உறவுகளோடு இசைந்துருவ. இயேசு கிறிஸ்து யாருடைய உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரோ உறவுகளோடு இணைஞ்சிருவ, உன் குடும்பத்துல இணைஞ்சிருவ. அதுதான் அடையாளமே. அப்போ இவன் வருந்தி கேட்கிறான். நம் ஆட்கள் என்ன பண்றது இல்லைன்னா வருந்துவது கிடையாது, கெஞ்சுவது கிடையாது. சர்வ வல்லவரை நோக்கி கெஞ்சுவதுன்னா என்ன? அந்த ஒரே எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா வேணும் ப்ளீஸ். அந்த அந்த ஒரு அந்த டைம் பாருங்க, இப்ப டைம் ஆயிக்கினே இருக்கு. நடு ராத்திரில வந்திருக்கிறான். அந்த டைமும் மைண்ட்ல இருக்கும். உன் சிநேகிதன் ஃபர்ஸ்ட் உன் சிநேகிதன் இருப்பான், இந்த டைம் இருக்கும். ரெண்டாவது உன் இல்லாமை, உன் இயலாமை, இது எல்லாம் உன்னை சேர்த்து என்ன பண்ண வைக்கும்னா உன்னை கெஞ்ச வைக்கும். இந்த கெஞ்சுதல் இல்லாதனால தான் உங்க ஜபத்துக்கு பதில் வரலன்னு கர்த்தர் முடிச்சிட்டாரு. கெஞ்சுங்கடா. உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், எல்லாம் வல்லவர், உன் பரிபூரணத்தை அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உன் பரிபூரணம், உனக்கு ஒரு குறையும் கிடையாது. நீ கெஞ்சு பார். இந்த கெஞ்சுதல் என்பதுனா என்ன? இந்த கெஞ்சுதல்னா என்ன? 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நான் என்ன பண்றேன்? என் கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். இப்போ எல்லாம் கவனிங்க. 3 உங்ககிட்ட அப்பங்கள் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தேவை 3 அப்பம். என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு நல்லா தெரியும். அவன் என்ன பண்றான்னா, என்னுடைய நிலையை நான் உயர்த்தி கொள்ளுகிற வரைக்கும், என் நிலையை நான் உயரணும், நான் பரிபூரணம் அடைய வேண்டும். என் நிலை உயரணும்னா உங்ககிட்ட நான் கெஞ்சுவேன். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து உத்தரவு வருகிற வரைக்கும் உம்முடைய கரத்தையே நோக்கி நான் கெஞ்சுவேன் என்பதுதான் ரகசியம் இருக்கு. 17ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தேவனே, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறீர். எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்ப செவி கொடுப்பார்? நல்லா கவனிங்க. எப்ப செவி கொடுப்பார் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இல்ல, அந்த டைம் நல்லா கவனிங்க. அந்த ஒரு காரியம் வாய்க்க செய்யணும். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள, அந்த காலத்துக்குள்ள அது முடியணும். மூன்றாவது, அது என்னால முடியாது என்கின்ற இயலாமை. இது 3 ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா உன் உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்னாக நின்று கெஞ்சுவ. இந்த கெஞ்சுதல் என்பது எதை குறிக்கிறது? கெஞ்சுதல்னா ஏதோ வேற யாருக்கிட்ட, மனுஷங்கிட்ட இல்லைங்க. கெஞ்சுதல் என்பது அந்த ஈர்ப்பு விசை, உடன்படிக்கையின் அந்த உறவு, உரிமையை காண்பிக்கிறது. அவன் சிநேகிதன். நான் கேட்டேன், டே 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 ப்ளீஸ்டா டே டே அப்படின்னா, டே சி வெயிட் பண்ணா இப்படி கெஞ்சுற இந்தரா. ஆமென். அது உறவு. இந்த கெஞ்சுதல் என்பது உறவு, அது உடன்படிக்கையை காண்பிக்கிறது. என் அப்பாவை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். நல்லா கவனி, கெஞ்சுகிறேன். தேவரீர் என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். ஆண்டவரே, என் வார்த்தையை நீங்க கேட்கறீங்களே. கவனிங்க கவனிங்க, எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் உள்ள கொஞ்சம் டீப்பா போறேன். இது புரிஞ்சு போச்சா? ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, ஆண்டவரே நான் ஒரு வண்டி ஒண்ணு வாங்க போறேன், ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கறதல்ல ஜெபம். ஆண்டவரே, அப்படியே அந்த உள்ளுக்குள்ள அந்த வண்டி இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பின் விளைவு, இந்த எஃபெக்ட் உன்னை பயங்கரமா பாதிச்சிருக்கும். அப்ப நீ அந்த பாதிப்பு உன்னை என்ன செய்யும்னா கெஞ்ச வச்சிரும். அந்த பாதிப்பு. சரி, இந்த ஓமையில கர்த்தர் 2 காரியத்தை சொல்றாரு. இந்த ஓமையில கர்த்தர் 2 காரியத்தை சொல்றாரு. இந்த 2 காரியம் என்ன அப்படின்னா,
ஒன்று பெண், இன்னொன்று ஆண். ஆண் பெண் இருவர் அல்ல, ஒருவர். இந்த ஜபத்துல ஆண் பெண், பெண் ஆண், ஃபர்ஸ்ட் பெண் ஆண் ரெண்டும் இணைஞ்சிருந்தா தான், நல்லா கவனிங்க, ரெண்டும் இணைஞ்சிருந்தா தான் ஜபத்துக்கே இந்த வல்லமை, இந்த கெஞ்சுதலே வரும். இந்த கெஞ்சுதல் என்பது ஆண். இந்த கெஞ்சுதலுக்கு முன்பதாக ஒரு பெண் இருக்குது, அது இரக்கம். இந்த பெண்ணுக்குள்ள இருப்பது இரக்கம். இந்த பாருங்க, ஆண் பெண் என்பது இரண்டு அல்ல. தேவன் ஆதாமை சிருஷ்டித்து, இந்த பாருங்க, இப்போ எத்தனை பேர் என்னுடைய ஜபத்துக்கு கர்த்தர் நிறைய முறை நான் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கிற, கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்திருக்க, கண்டிப்பா கொடுத்திருப்பார். அதெல்லாம் கையை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. உண்மையிலேயே இது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். எந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே. ஒரு சில ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், ஆனால் ஒரு சில ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. இந்த டிஃபரெண்ட் தெரியணும் தானே. பதில் வந்த ஜபத்துக்கு, நல்ல உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்துச்சே, அந்த ஜபத்துல பெண் ஆண் இருக்கிறது, பெண் ஆண் இருக்கிறது. பெண் ஆண் என்பது என்னைக்கு ஒன்றாய் இணையுதோ அந்த ஜபத்துக்கு தான் பவர். ஆதாமை மண்ணில சிருஷ்டித்து அந்த ஆதாமுக்குள்ள பெண்ணை வெளியே எடுத்து ரெண்டு பேரும் இசையணும். வீட்டுல கணவன் கூட சண்டை போட்டுட்டு வந்து திருவிருந்து எடுத்தன்னா உன் குடல் வெடிச்சிடும். வீட்டுக்காரனா வாடா போடா, நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா உணர்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆண்டவரே, என் பலவீனத்துல தப்புன்ட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லி நீ திருவிருந்து எல்லாரும் எடுக்கணும். மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட நெருங்கிறதுக்கு பேர் தான் வந்து திருவிருந்த தவிர, நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன், அப்படி இல்லை. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே வந்து தேவசம் நிற்பேன். மனைவியை அடிச்சுட்டு மனைவியை திட்டிட்டு, இந்த பாருங்க, இந்த ஆண் பெண் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் பரிபூரணம். கணவனும் மனைவியும் ஒன்னா இசைந்திருக்கணும். ரெண்டு பேரும் ஏன் கர்த்தர் வேறு பிரிச்சாருன்னா, ஏன் ஆணுக்குள்ள பெண்ணை வெளியே எடுத்தாருன்னா, இவங்க உடன்படிக்கையில விசுவாசத்துல ஆணும் பெண்ணும் ஒன்னா சேரணும். அதுதான் சொல்லி கொடுத்தேன். டெய்லி உங்க மனைவியை தொடுங்க, டெய்லி உங்க கணவனை தொடுங்க, அது தேவனுக்கு செய்கிற ஆராதனை என்று. இப்போ முதல்ல இந்த சிநேகிதன், இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, தூரத்தில் இருந்து என் சிநேகிதன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் அவன் மனசுக்குள்ள முதல்ல உள்ள வந்தது என்னன்னா, நொறுங்குதல், இரக்கம். ஐயோ, என் சிநேகிதன் தூரதேசம், ஏப்பா நான் வீட்டில் படுத்துட்டேன், என்னால் எழுந்துலாம் வர முடியாது அப்படின்னு இவன் சொல்லல. ஆமென். ஃபர்ஸ்ட் இவன் வந்து தூரதேசம் வந்து இல்லையா, அவன் என்ன பண்ணலன்னா, நான் என் குடும்பத்தோட நான் படுத்துட்டேன், நான் எழுந்துலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லல. முதல்ல அவனுக்குள்ள வந்தது என்னன்னா, இரக்கம். இரக்கம். இந்த இரக்கம், யாருடைய இருதயத்துக்குள்ள இரக்கம் இருக்கிறதோ, இந்த இரக்க குணம் என்பது பெண்மை. இந்த இரக்க குணம் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணு இருப்பாங்கன்னா, உள்ளம் அப்படியே அடிச்சு நொறுங்கும். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பெண்மை. அந்த சூழ்நிலையில, நல்லா கவனிங்க, அந்த சூழ்நிலையில உன் இருதயம் அப்படியே நொறுங்கும், அது பெண்மை. அந்த சூழ்நிலையில அந்த இதயம் நொறுங்கினதுமே, அந்த இதயம் நொறுங்கினதுமே அந்த சூழ்நிலையை உடைக்கிறதுக்கு அந்த இரக்கம் உள்ள அப்படியே பொங்கி வரும். இதுதான் பெண்ணின் ஜெபம், பெண்மை. இதுதான் பெண்மை. இப்ப நல்லா கவனிங்க, தூர தேசத்துல என் சிநேகிதன் வந்திருக்கிறான். அவனை பார்த்ததுமே ஒரு மனதுருக்கம் வந்துருச்சு. மனதுருக்கம் வந்ததுமே அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை உள்ள வந்த உடனே அவன் இருதயத்தை நொறுக்கி, என் சிநேகிதன் கிட்ட போயிட்டு, எனக்கு வேற ஒரு வழியே தெரியலையே, என்னை சுத்தி ஒரு பயங்கரமான அடைப்பு இருக்கிறது, என்னை சுத்தி ஒரு பயங்கரமான வேலி இருக்குது, ஐயோ என் சிநேகிதனுக்கு என்னால் இறங்க முடியவில்லையே, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலைன்னு சொல்லி முதல்ல அவன் நொறுங்குவான்.
எந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வந்து பதில் கொடுப்பார்னா ஃபர்ஸ்ட் இந்த பெண்மை. இந்த பெண்மையின் ஜெபம் என்பது என்னன்னா எஸ்தரின் ஜெபம். எஸ்தர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லா கவனிங்க, இது சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க, எஸ்தர் என்ன பண்றாங்க, இந்த துஷ்ட ஆமான் என்ன செய்யறான்னா, பெண்மையும் ஆணும் எல்லாருக்குள்ளேயும் செயல்படணும். எல்லாருக்குள்ளேயும் இந்த பெண் ஆண் செயல்பட்டாதான் அவங்க பூரணமாக்கப்பட்டவர்கள். இந்த பெண் ஆண், இந்த பெண் ஆண் ரெண்டு ஜாயிண்ட் ஆகும்போது தான் இந்த வல்லமை நமக்குள்ளே செயல்படுகிறது. அதேதான் மாம்சத்தின்படி குடும்பத்துல பெண்ணும் ஆணும் இணைந்திருக்கணும், இசைந்திருக்கணும். இணைந்திருக்கல, இசைந்திருக்கணும். இப்ப ஒரு பெண் எப்படி ஜெபம் பண்றாங்க? இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு வந்துருச்சு, சட்டம் பிறந்துருச்சு, ஜனங்கள்லாம் சாக போறாங்க, யூதர்கள் அத்தனை பேரும் சாக போறாங்க. இப்ப எஸ்தருக்குள்ள மனதுருக்கம், இரக்கம் வந்துருச்சு. ஐயோ என் ஜனங்க சாகரங்களே, உள்ள அப்படியே அடிச்சு நொறுங்கி இருக்கும், உள்ள அப்படியே நொறுங்கி போச்சு. என் ஜனங்கள் இந்த பெர்சியா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய 127 தேசத்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்கள்லாம் சாக போறாங்களே. ஆனா ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யும்னா, அந்த இருதயம் நொறுங்கி கண்ணீர் வடிக்கும். ஃபர்ஸ்ட் பெண்மைக்குள்ள உன் சூழ்நிலையை பார்த்ததும் உன் கண்ணில் கண்ணீர் வரும். உன் இதயம் நொறுங்கி கண்ணீர் வந்துடும். ரெண்டு காரியம் நடக்கும். உன் இதயம் நொறுங்கி உன் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த சூழ்நிலையை பார்த்ததுமே, உன் சூழ்நிலையை உன்னை பாதிக்கும் போது உன் இருதயத்துக்குள்ள உள்ள நொறுங்கி அப்படியே கண்ணீர் கொட்டும். இது பெண்மை. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு? அந்த ஜபத்துல தான் நீ கெஞ்சுவ. இது ஆண். நல்லா கவனிங்க, இந்த கண்ணீர் உள்ள நொறுங்கி கண்ணீர் வந்ததுமே கர்த்தருடைய இரக்கம் மேல வந்துடும். உனக்குள்ள இரக்கம் பிறந்ததுமே கர்த்தருடைய இரக்கம் மேல வந்துடும். வந்ததுமே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, உன்னை சுத்தி இருக்கிற அந்த ஒரு தடுப்பு, அந்த ஒரு கட்டு, அந்த கட்டை கர்த்தர் முதல்ல உடைப்பார். உன் இருதயம் நொறுங்குனதுமே, உன் கண்ணில் கண்ணீர் வந்ததுமே, நீ செயல்படக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய கட்டை கர்த்தர் உடைத்தெறிவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது வரைக்கும்? உண்மையிலே இது வரைக்கும் புரிஞ்சவங்க கையை திறமைன்னு சொல்லுங்க. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துக்குள்ள இந்த பெண் ஆண் ரெண்டுமே ஒன்னா செயல்படணும். பெண் ஆண் தனித்தனி அல்ல, ஆணும் பெண்ணும் ஒன்றாய் இசைந்திருப்பதுதான் ஜபத்திலையும். அதுதான் பவரு. அதான் இன்னைக்கு மிஸ் பண்றோம். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சில ஜபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா இந்த நொறுங்குதல் இருக்காது. இப்போ எஸ்தர் என்ன செய்யறாங்கன்னா, நொறுங்குனதுமே கண்ணீர் வந்ததுமே பாஸ்டிங்ல போயிடும். இதுதான் பெண்மை. கண்ணீர் வடிப்போம். எப்ப பார்த்தாலும் தாவீது அழுதுகினே இருப்பார். நல்லா கவனிங்க, இது உன்னை செயல்படக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் அறுக்கும். வாசிங்க பார்க்கலாம், எஸ்தரின் புத்தகத்துல அந்த வசந்த வாசிங்க. எஸ்தரின் புத்தகம். ஏன்னா இதான் பெண். பெண் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, இந்த கட்டை உடைப்பதற்காக கண்ணீரோட உபவாசத்துக்கு போறாங்க. இதுதான் பெண்மை. இந்த பெண் எப்படிப்பட்ட செயல்பாடுகள்? 4ஆம் அதிகாரத்துல அதுல 16ஆம் வசந்த வாசி. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல. இப்ப சூழ்நிலை எப்படின்னா, சாவு நிக்குது. இப்ப நல்லா கவனிங்க, சட்டம் போட்டாங்க. இப்போ பயங்கரமான கட்டு குறுக்க நிக்குது, என்னால செயல்பட முடியல. அந்த இடத்துல என்ன பண்ண? இரக்கம். ஐயோ என் ஜனங்க சாகுறாங்களே. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வீடு இல்லை, ஆண்டவரே வீடு கொடுங்கப்பா, வீடு கொடுங்கப்பா, வீடு கொடுங்க. கண்டிப்பா வீடு கொடுக்க மாட்டார். எப்ப வீடு கொடுப்பாருன்னா, ஆண்டவரே என் பிள்ளைங்க அடிக்கிற மழையில, என் பிள்ளைங்க காயிற இந்த கொதிக்கிற இந்த வெயில்ல, இந்த பனியில, அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே உள்ள நொறுங்கி அந்த ஒரு இரக்கம் உள்ள பிறக்கம் பாருங்க.
அப்படியே உன் உள்ளம் எல்லாம் நொறுங்க பாருங்க. வீடை கட்டுவதற்கான வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்துருவார். எல்லா சட்ட திட்டங்கள் நல்ல இந்த பெண்மையில தான் எதிர் வல்லமைகள் உனக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் உடைப்பது இந்த பெண்மை. இந்த பெண்மையில தான் உன் கட்டுகள் அறுக்கப்படும். இப்ப வியாதியோடு இருக்கிற உன் பிள்ளைக்கு பாருங்க, வியாதியோடு இருக்கிற உன் பிள்ளைய பார்த்த உடனே அப்படியே உன் மனசுக்குள்ள பொங்கி அப்படியே உன் மனசு வலிச்சு நொறுங்கும். கர்த்தர் உடனே சுகத்தை கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதை புரிஞ்சு போச்சு? யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு, ஐயோ நான் படிக்கலையே, நான் படிக்காததுனால எவ்வளவோ இழந்துக்கிட்டு இருக்கிறேனே, வசனம் வாசிக்க முடியல, வெளியே போனா ஒரு சில விஷயம் பண்ண முடியல, நான் இன்னைக்கு வந்து படிக்கல, நான் உடம்பு வலிக்க நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலை செய்யறேன், ஆனா என் புள்ள எப்படி ஆகிலும் அந்த வலி வரும் பாத்தியா, வலி வலி அந்த நொறுங்கும் ஆவி. அந்த பெண்மையில தான் எல்லா கட்டுகளும் ஃபர்ஸ்ட் உடைச்சு வாசலை திறந்து கொடுப்பார். இதுதான் பெண்ணின் ஜெபம். இப்ப எஸ்தர் என்ன பண்றாங்க? ராஜா கிட்ட சட்டம் வந்துருச்சு. பாருங்க, இந்த பெண்மையின் ஜெபத்துல, பெண்மை உனக்கு பெண்மையில எல்லா சட்ட திட்டங்களையும் உடைச்சு சுக்குநூறாக்கலாம். ஐயோ சட்டம் இப்படி சொல்லுதே, போலீஸ் ஸ்டேஷன்ல போனா இது மாதிரி நடக்குமே, கோர்ட்டுக்கு போனா இது மாதிரி ஆயிடுமே, அதெல்லாம் நீ ஃபாஸ்டிங் போட்டு பாரு, உன் உள்ளம் உடைஞ்சி. என்ன எஸ்தர் இப்ப யாருக்காக ஜெபம் பண்றாங்க? அந்த தேசம் முழுக்க, அந்த சாம்ராஜ்யத்தில், அந்த ராஜ்யம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்காகவும் தன்னுடைய இருதயத்துக்குள்ள இரக்கம் ஏற்பட்டு உள்ளம் உடையுது. சில பேர் பார்த்தா சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, வளர்ச்சியே இருக்காது. அவங்க இரக்கமே இல்லாதவங்க, அவங்க ஜடம், அவங்க அன்பே இல்லாதவங்க. குடும்பத்தில் அன்பு இருக்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை சண்டை போட்டு நடிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து வந்திருக்க மாட்டார். இந்த இரக்கம் எப்ப வரும்னா, முதல்ல கிறிஸ்து உள்ள வந்துட்டாருன்னா, ஆண்டவரே என் கணவர் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாரு, ஆண்டவரே உன் மனசுக்குள்ள ஒரு உடைதல், ஒரு நொறுங்குதல் வரும். அந்த நொறுங்குற ஆவிய பார்த்த உடனே உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளும் நொறுங்கி போகும். கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? சட்டத்தை மீற, மனுஷன் போடுற எல்லா சட்டத்தையும் தவிடுபடி ஆக்கும் உனக்குள்ள இருக்கிற பெண்மை. இந்த பெண்மை என்பது உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இரக்கம். அது உன்னை பலியாக்கிடும். 3 அப்பம் போய் கடன் கேட்கறது எவ்வளவு அசிங்கம் இல்ல? 3 அப்பத்தை போய் நடு ராத்திரில போய் கதவை தட்டிடே ஒரு அப்பம் 3 அப்பம் குடுறான்னு கடன் கேட்கறேன், எவ்வளவு அசிங்கம் இல்ல? ஆனா இரக்கம் உள்ள வந்துருச்சுன்னா, உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளம் உடைதல், நொறுங்குதல் வந்துச்சுன்னா உன் கண்ணில் கண்ணீர் வரும். உபவாசம், கண்ணீர், இது எல்லாமே பெண்மைங்க. உனக்குள்ள உபவாசமும் கண்ணீரும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளும், பிள்ளை படிக்கிறான், படிக்க அனுப்புறேன், செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், ஆனா பிள்ளை ரேங்கே வரமாட்டான், படிப்பே வரமாட்டேங்குது, அவனை நினைப்ப, அவன் எதிர்காலத்தை நினைப்ப. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது? நான் எப்படியோ படிச்சு போயிட்டேன், ஆனா பயங்கர ஸ்பீடா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி என் பிள்ளை போட்டி போட்டு இவன் எப்படி படைக்க போறான் தெரியலையேன்னு உன் பிள்ளைக்காக நீ நொறுங்குவ பாரு. அது பெண்மை. அது ஆணுக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்றது இது ஆண் பெண் அல்ல, நான் சுபாவ ரீதியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையா ஆண்டவரே, என் பிள்ளைங்க இன்னமும் கஷ்டப்படுறாங்களே, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லையா ஆண்டவரே, உன் மனசுக்குள்ள ஒரு நொறுங்குதல் வருமே, இது பெண்மை. எடுத்து வாசிங்க இன்னொரு வசனமும், சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் சங்கீதத்துல 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். எந்த இதயத்தை புறக்கணிக்க மாட்டாரு? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான. பாருங்க எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஜபத்துக்கு பதில் வந்துச்சு இல்ல? இப்ப நீ கை தூக்குனீங்க இல்லையா, நான் ஜெபம் பண்ண ஏசப்பா நீ செவி கொடுத்தாருன்னு. அந்த ஜபத்துக்கு ஏன் பதில் வந்துச்சு அப்படின்னா, நீ நொறுங்குன, உன் இதயம் நொறுங்குச்சு.
ஒரு கல்லுப்பட்ட கண்ணாடி போல அவன் எதை அப்படியே நொறுங்கி சுக்குநூறு ஆச்சு பாருங்க. அந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணி. அதுதான் பெண்மை. என்னடா பொம்பளை மாதிரி எப்பதான் அழுதுனேங்கிறேன்னு சொல்லுவாங்க பத்தி சில பேர். இந்த பொம்பளை ஆம்பளை, சில ஆம்பளைகள் அழுது, ஏன்னா பொம்பளை மாதிரி எப்பதான் அழுதுனேங்கிற. ஏன்னா அந்த பெண்மைக்குள்ள அந்த இரக்கம், அந்த தாய்மை உள்ள வந்து நொறுங்குதல் வந்துடும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். இப்போ ஒரு ஊழியக்காரன், பொதுவாகவே ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னா, பெண்மை அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். பெண்மை இருக்க வேண்டும். இந்த பெண்மை இருந்தா யாருக்காகவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய இருதயம் வேணும். யாரோ வலிகளோடு வருவாங்க, வேதனையோடு வருவாங்க, ஆண்டவரே அந்த பெண்மை அந்த நொறுங்கிருச்சுன்னா கர்த்தர் உடனே செவி கொடுக்க ஆரம்பிப்பார். வாசல எல்லா கட்டுகளையும் அறுத்துடுவார். இப்ப உதாரணத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வீட்டுல, ஆண்டவரே என் பிள்ளைங்க பட்டினியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நொறுங்கும் போது வாசலை எல்லாம் திறந்து கொடுத்துருவார். எல்லா கட்டுகளையும் அறுத்துருவார். எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சாப கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுக்குநூறு ஆக்கிடுவார். நீ உன் இதயம் நொறுங்கும் போது உன் கட்டுகள் நொறுங்கிடும். எல்லாரும் சொல்லாமா? இப்ப எஸ்தர் என்ன பண்றாங்க? எப்பா நாங்க சாக போறோம், நான் செத்தால சாகுறேன். ஆக கண்ணீர் உபவாசம் என்பது பெண்மை. இப்ப ஆண்மை எது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. செங்கடலுக்கு முன்னதாக வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பின்னாடி பார்வோன் பெரிய சேனையோடு கூட வரோம். இப்ப மோசே என்ன பண்ற, ஆண்டவரே அப்படின்னு ஜெபம், டேய் என்கிட்ட ஜெபம் பண்ற, ஏற்கனவே உன் இருதயத்துக்குள்ள பெண்மை இருக்கிறது நொறுங்கிட்ட. நீ நொறுங்கிட்டனாவே இப்ப நீ என்ன செய்யணும்னாக்கா கெஞ்சு, வேற ஒண்ணுமே இல்லை. கெஞ்சுதல் என்பது ஆண்மை. ஏன்னா உங்ககிட்ட வல்லமை இருக்குது, நான் பார்த்துட்டேன். நான் இப்ப எம்டியா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் ஆக்கப்பட வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கையில வரணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். இப்ப கெஞ்சுதல் என்பது ஆண்மை. கண்ணீர் வடிச்சிட்டு நொறுங்கிட்டு அப்பா எனக்கு இதை செய்யும் அப்படின்னு நீங்க சொன்னதுமே, அந்த கெஞ்சுதல் என்பது ஒரு ஆண் என்ன செய்வான்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பான். ஆமேனா இல்லையா? ஒரு ஆண் என்ன செய்வான், அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவான், எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் முடிச்சுட்டு வருவான். அப்ப கர்த்தர் இங்க என்ன, என்கிட்ட ஜெபம் பண்ணாத, ஏற்கனவே நீ நொறுங்கிட்ட. இப்ப நீ என்ன செய்யனா, நீ காரியத்தை வாய்க்க பண்ணு. என்ன நோக்கிய முறையிடுற, நீ கடலை பிளந்துடு, செங்கல் ரெண்டா பிளந்து விடு. வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுவாரு பாருங்க, பார்க்கலாம். வாசிக்க பார்க்கலாம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர். எப்பா நீ கெஞ்சிட்ட, நல்லா கவனிங்க. நான் சொல்றது என்கிட்ட முறையிடுறது என்ன அப்படின்னு அர்த்தம், நீ கெஞ்சிட்ட. கெஞ்சுதலுக்கு முன்னாடி என்ன வரணுங்க? இதயம் நொறுங்குதல். வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், புரிஞ்சு போச்சு. இந்த கெஞ்சுதல் எப்ப வரும் அப்படின்னா, நீ நொறுங்கி இருப்ப. ஐயோ என் சில பேரை பார்த்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி கடன் மேல கடன் வந்து நிற்பாங்க. அப்படியே அவங்க மன கடினம். நான் பார்த்துறேன், நான் சமாளிச்சுக்குவேன், நான் பார்த்துக்குவேன், அப்படியே நிற்பாங்க. ஜெபம் பண்ணுங்க சொன்ன, ஜெபம் பண்றேனே அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இதயம் நொறுங்காது. எப்போ என்னால முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியலையேன்னு சொல்லி ஒரு பெண் என்ன செய்வான்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஐயோ அந்த பதற்றம் ஒண்ணு வரும், என்னால முடியலையேன்னு சொல்லி. அதுதான் பெண்மை. அதுதான் அவன் என்ன பண்றான்னா, நைட்ல என் சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்னாக வைப்பதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நொறுங்குதல் ஏற்பட்டு அவனை திருப்தியா அனுப்பணும், என்னுடைய நிலையை அவன் உயர்ந்து பார்க்கணும், என் வளர்ச்சி அவன் பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்னா, அவனுக்குள்ள இருக்கிற பெண்மையில தான் ஓடி வந்து இரக்கமுள்ளவனாய் ஓடி வருகிறான். ரெண்டாவது விஷயம், இந்த கெஞ்சுதல் என்பது, இவர் இங்க மோசே கெஞ்சிட்டாரு. கெஞ்சிந்து போதும் மோசே நீ கெஞ்சிட்ட. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த நொறுங்குதல் எப்ப வரும் அப்படின்னா இரக்கம். அந்த இரக்கம் எப்பன்னா, இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர், அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய இரக்கத்தை எல்லாம் என் மேல வைத்திருக்கிறார் என்கின்ற அனுபவம் யாருக்குள் இருக்குதோ அவங்க மட்டும்தான் நொறுங்குண்ட இருதயத்தோடவே இருப்பாங்க.
ரெண்டாவது, இந்த கெஞ்சுதல் என்பது எப்ப நடக்கும்னா, யாருக்குள்ள சத்தியம் பூரணமாய் வெளிப்பட்டிருக்கிறதோ, யாருக்குள்ள பூரணமான சத்தியம், உங்ககிட்ட மட்டும்தான் அப்பம் இருக்கிறது, நீங்க மட்டும்தான் இப்ப எனக்கு உதவி செய்ய முடியும், உம்மால மட்டும்தான், நீரே சர்வ வல்லவர் என்கின்ற சத்தியம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க மட்டும்தான் கெஞ்ச முடியும். டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? யாருக்குள்ள இரக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் உள்ள இருக்கிறதோ, அந்த இரக்கம் பெற்றவங்களால மட்டும்தான் இரக்கம் பாராட்ட முடியும். என் பிள்ளைங்க இந்த மாதிரி உதாரித்தனமா சுத்துறாங்களே, என் மனைவி பலவீன, எத்தனை பேர் கணவனுக்காக கண்ணீர் வெடிச்சிருக்கிறீங்க? உண்மையிலே என் கணவன் இப்படி இருக்கிறாரே, கையெல்லாம் தூக்காதீங்க. இந்த ஆண் பெண் ஒன்றிணைவது, இந்த கெஞ்சுதலும், நல்லா கவனிங்க, இந்த கெஞ்சுதலும் உடைக்கப்பட்ட இருதயமும் ஒன்று சேர்ந்தது தான் வல்லமையான ஜெபம். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஆண் பெண் ஒன்று நமக்கு உள்ளே செயல்பட வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்மை வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண்மை வெளிப்பட வேண்டும். இது ரெண்டும் ஒண்ணு. ஆண் பெண் வேறு வேறு அல்ல, அவர்கள் இசைந்திருக்க வேண்டும். ஆக யாருக்குள்ள இந்த ஜப வல்லமை, இந்த ஆண் பெண்ணினுடைய அனுபவம் இசைந்து இருக்கிறதோ அவர்களுடைய ஜபத்துக்கு பயங்கர வல்லமை. ஆக இந்த பெண்ணுக்குள்ள இரக்கம், இந்த இரக்கம் எங்க வருதுன்னா, இப்ப பாருங்க, சத்தியம் பாருங்க, நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? ஓகேப்பா, உன் கெஞ்சுதலை கேட்டுட்ட. ஏன் இப்ப மோசே கெஞ்சுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இப்ப மோசேக்குள்ள இருக்கிற பெண் ஆணை பார்த்துங்க, பெண் ஆணை பார்த்துங்க. மோசேக்குள்ள இருக்கிற, ஐயோ என் ஜனங்க இப்படி அடிமைப்பட்டு கிடக்குறாங்களே, அப்பா என் ஜனங்க அடிமைப்பட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு அவர் தேசத்து ஜனங்களை பார்க்க வரும்போது, ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கும் போது, ஒரு எகிப்தியனை அடித்து கொன்று மண்ணில் போட்டு புதைச்சிட்டாரு. அது மறுநாள் ரெண்டு இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது, ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் அவருக்கு நியாயம் விசாரிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், மோசே வேத வசனம் சொல்லுது, மோசே என்னை கொண்டு கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று மோசே நொறுங்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல இந்த பெண்மையும் ஆண்மையும் உள்ளே இருந்தால் அது வல்லமையான ஜெபம். இப்ப இந்த இடத்துல என்னை நோக்கி ஏன் முறையிடுற அப்படின்னா, கெஞ்சிந்து போதும் மோசே, உன் ஜனங்களுக்காக நீ கெஞ்சிட்ட, நீ கடலை பிளந்து விடு. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? காரியத்தை வாய்க்க செய். கெஞ்சுதல்ல தான் காரியம் வாய்க்க பண்ணும். அதுக்கு முன்பதாக உன் கட்டுகள் அறுக்கப்படணும்னா, உன் கட்டுகள் உடைக்கப்படணும்னா நீ இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரக்கம் எப்ப வரும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை யாரெல்லாம் ருசித்தீர்களோ அவர் என் மேல இரக்கம் வச்சு தாய் உயிரையே கொடுத்திருக்கிறார். இந்த இரக்கம் உள்ள வந்தா தான் உனக்குள்ள சத்தியம் பூரணப்படும். இந்த கெஞ்சுதல் என்பது சத்தியம் பூரணமா இருக்க வேண்டும். முதல்ல இரக்கம் உள்ள வரணும். 8 வாசிக்க போல ஒண்ணுன்னா காட்டுறேன் பாருங்க. இயேசுராஜன் நாம மகிமைப்படுவதாக. முதல்ல எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல 16 வசந்த வாசிக்க பார்க்கலாம். 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தைரியமாய் கிருபாசன தண்டையில, பிதாவாகிய தேவன் அண்டையில சேரக்கூடிய ஸ்லாக்கத்தை நான் பெற்றுவிட்டேன் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்தியன் ஜீவன் என்கின்ற அந்த இரக்கம் உள்ளவர்களால மட்டும்தான் எல்லா ஜனங்களுக்காகவும் இறங்க முடியும். நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ள ஆண் பெண் கிரியை செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ள என்ன கிரியை செய்யணும்? ஆண் பெண் கிரியை செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு ஆணும் பெண்மையில, இப்போ நசரேயர்கள் என்ன முடி எப்படி வளர்ப்பாங்க? பெருசா வளர்ப்பாங்க. ஆண்கள் நசரேயர்கள் முடியை பெருசா வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த ஆண் ஒரு பெண்ணாக வெளிப்படுத்த வேண்டும், ஒரு பெண் ஆணாக செயல்பட வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் முழு அங்கியே போடுவாங்க, ஆண்களும் பெண்களும் முழு அங்கியே போடுவாங்க. இயேசு ராஜாவுக்குள்ள பெண்மை வேலை செய்தது. இப்ப இந்த ஜுப்பா போடுற மீது என்ன இது? பெண்மை.
சில பெண்களை பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள வரைக்கும் ஃபுல்லா காலர் போட்டுருப்பாங்க, ஜாக்கெட்டை உள்ள வரைக்கும் காலர் போட்டு ஃபுல்லா தச்சு, இது அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை. இதெல்லாம் சும்மா இல்லை, இந்த யதார்த்தத்தை உத்து கவனிக்கிறோம் நம்ம. இப்ப பார்த்து பெண்கள் நார்மலா சுடிதார் போடுறாங்க இல்லையா, அதுதாங்க ஜிப்பா. மனசுக்குள்ள ஒரு வாஞ்சி அது மேல போயிடும், இந்த ஒயிட் இதெல்லாம் போயிடும். இயேசு ராஜாவுடைய அவர் போட்டிருந்த அங்கி ஒரே நூல்ல தச்சுது, அது பிட்டு பிட்டு கட் பண்ணி தச்சுது அல்ல. இயேசு ராஜாவுடைய அங்கி அவருக்குள்ள பெண்மை. அவர் கெஞ்சினார். கெத்செமனே தோட்டத்துல சொன்ன வார்த்தைகளையே சொல்லி பிதாவை நோக்கி கெஞ்சினார். அப்படியானால் அவர் இரக்கமுள்ளவர். மோசே என்ன செய்த? என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், ஐயோ என் ஜனங்கள் இப்படி ஆலோட்டிகளின் நிமித்தமாய் தவிக்கிறார்களே, ஏன் மூலமாய் இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று இந்த மோசேவுடைய இருதயத்துக்குள்ள இரக்கம் வந்ததனால இப்ப செங்கடல் நிக்குது, ஆண்டவரே பின்னாடி பார்வோன் வர, ஆண்டவரே கெஞ்சும் போது என்கிட்ட முறையிட்டது போதும், நீ செங்கடலை பிளந்துடு என்ற காரியத்தை வாய்க்க செய்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். காரியம் நிறைய தடைகள் முன்னே நிற்கும், தடைகள்லாம் முன்னே நிற்கும். இப்போ அந்த தடைகள்லாம் உடைக்கணும்னா பெண்மையில் தான் உடையும். எதுல உடையும்? கட்டுகள்லாம் எதுல அறும்? பெண்மையில. உள்ள நொறுங்கி கண்ணீர் வெடிச்சு உபவாசம் பண்றது பெண்மை. ஆண்மை என்பது சத்தியத்தை நல்லா அறிஞ்சு வச்சுக்கணும், காரியத்தை வாய்க்க செஞ்சிருவேன். இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடே இல்லை, கட்டுகள் தடை, நிறைய தடை, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது, ஆண்டவரே சாப்பாடே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து உன் இருதய நொறுங்கி, என் பிள்ளைங்க என் குடும்பம் பட்டினில வாடுது அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த நொறுங்குதலை கேட்டு உடனே கட்டுகளை அறுத்து சாப்பாட்டுக்கு தேவையான வழிவாசல் திறந்து கொடுத்துருவார். இப்ப நீ சாப்பாட செய்யணும், அதுதான் ஆண்மை. அது கெஞ்சுதல்ல தான் ஒரு நல்ல பதார்த்தமாக அதை செயல்படுத்த முடியும். ஆண்டவரே வீடு கட்டல, எல்லாம் தடையா இருக்குது, உன் பெண்மையில நொறுங்குனமே வாசலை திறந்து கொடுத்துருவாரு. நீ சத்தியத்தை அறிந்திருக்கிற அந்த அறிவில நீ கெஞ்சுவ, கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்து அந்த சத்தியத்தை வச்சு என்ன பண்ண, ஆண்டவரே உம்மாலா மாத்திர எல்லாம் கூடும் என்கிற சத்தியத்துல தான் கெஞ்சுதல் வரும். அந்த சத்தியம் அறிகிற அறிவு தான் ஆண்மை. இப்ப நீ தான் என்ன பண்ண, இறங்கி வீட்டை கட்டணும், எல்லா தடையும் உடைச்சு. ஆக இந்த ஜபத்தின் வல்லமையில இந்த பெண்மையும் ஆண்மையும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இதுல தான் வல்லமை இருக்கிறது. உனக்குள்ள நொறுங்குதல் இருக்குதா? உன் கணவனுக்காக நொறுங்குற இருதயம், உன் மனைவிக்காக நொறுங்குற இருதயம், அல்லது உன் பிள்ளைகளுக்காக நொறுங்குற இருதயம், அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாங்க, பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறாங்க, உன் வீட்டுக்காரன் குடிக்கிறான், உன் கணவனுக்காகவே உன்னால இருதயத்துல நொறுங்க முடியல, உன் கல் நெஞ்சம் எப்படிப்பட்டது? ஆண்டவரே என் குடும்பம் என் கண் முன்னாடி அழியுது, ஆண்டவரே என் பிள்ளைங்க திசை மாறி போறாங்க, உன் இதயம் நொறுங்க பாருங்க, அங்க கர்த்தர் இறங்கிடுவாரு. மோசே யா ஜனம் அடிமைப்பட்டு கிடக்குது, ஆண்டவரே என்னிடத்தில், அந்த வசன வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல இந்த மோசே என்ன நினைச்சாருன்னா, என்கிட்ட விடுதலை, என் மூலமா விடுதலை கொடுப்பார் என்று இந்த மோசே நினைத்தாராம். அங்க எங்க வாசிக்கணும்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல அப்பொழுது அந்த வசனம் மட்டும் 25 வாசி. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. ஆக மோசே முன்னாடி அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? பெண்மை இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருந்துச்சுங்க? பெண்மை இருந்துச்சு. இப்போ என்கிட்டயா முறையிடுற, அதனால்தான் அவர் கெஞ்சினார். அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு? கெஞ்சினார். ஆக உடைக்கப்படாத ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படாது. இதுதான் ரகசியம். உடைக்கப்படாது. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, என் பிள்ளை இப்படி இந்த வியாதியில வேதனைப்படுறானேன்னு சொல்லி உங்க எதையும் நொறுங்கும் பாருங்க, கர்த்தர் உடனே அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்துடுவாரு. இப்ப நீ என்ன செய்யணும்னாக்கா, சத்தியத்தை வச்சு ஜெபம் பண்ணி கெஞ்சுவ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட நோக்கம் என்னன்னா, இந்த ஆண் பெண் இல்லை. ஆண் பெண் யாருப்பா? ஆண் பெண் யார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஆண், கிறிஸ்து பெண். தேவன் ஆண் அப்படின்னா அவர் ஆவியா இருக்கிறாரே, நல்ல கவனி, அவருக்கு எந்த ஒரு
எந்த ஒரு மாம்சமும் கொடுக்க முடியாது தேவனுக்கு. ஆனால் அவர் சித்தம் கொள்றார் இல்லையா, அது ஆண். தேவனும் கிறிஸ்துவும் என்றென்றைக்கும் இணைந்தே இருக்கிறவர்கள். ஆக உள்ளம் உடைக்கப்படுதல், இருதயம் நொறுங்குதல், தான் ஜனங்களுக்காக இருதயம் எஸ்தர் தான் ஜனங்களுக்காக நொறுங்கினாங்க. இப்ப கெஞ்சுறாங்க அகாசுவர் ராஜா கிட்ட போய், ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்? அப்பா நீ எனக்கு நான் வைக்கிற விருந்துக்கு நீ வரணும். இப்ப கெஞ்சுறாங்க, உன் மன்றாட்டு என்ன? அல்லேலூயா. அப்ப எஸ்தர் பூர்ணமாக்கப்பட்டவர்கள், எஸ்தர் பூர்ணமாக்கப்பட்டவர்கள். எஸ்தருக்குள்ள இரக்கமும் சத்தியமும் பெண்ணும் ஆணும் இசைந்திருக்கணுங்க. எந்த குடும்பத்துல கணவனும் மனைவியை பிரிஞ்சிருக்கிறாங்களோ மனதளவில், அந்த குடும்பத்துல நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒரே ஒரு டிராப் கூட அந்த காரியம் வாய்க்காது. மனைவியை துக்கப்படுத்துறவன் அவன் கடன் பிரச்சனை மூழ்கிடுவான். இது சாபங்க, நான் சாபம் வர நினைச்சாதீங்க, சத்தியத்தை பேசுறேன். மனைவியை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி மனைவியை கரெக்டா சமாதானமா வச்சுட்டான்டான்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவனுக்கு எல்லா இந்த ஆண் பெண்ணுடைய இசைவு யாருக்குள்ள இருக்குதோ, இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா வாரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, வாரம் ஃபாஸ்டிங். அல்லது வேலைக்கு போறவங்க மாசத்துல ஒரு நாளாவது ஃபாஸ்டிங், மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டு ஃபாஸ்டிங். இது பெண்மை. கட்டெல்லாம் அறும் பெண்மையில தான் கட்டல் அறும், நொறுங்குதல்ல தான் கட்டல் அறும். இரக்கம், அந்த இரக்க குணம், அந்த இரக்க குணத்துல தான் கட்டெல்லாம் அறும். இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன். என் கண் முன்னாடி என் குடும்பம் எல்லாம் அழிஞ்சுது. அப்ப தேவன் என்னை பலப்படுத்தினார். உபவாசத்துல என் கையில அப்படி ஆடும், பலனெல்லாம் குன்றி போயிட்டு, என் உடம்புல இருக்கிற அந்த சாரம் எல்லாம், ஏற்கனவே என் உடம்பு பலவீனமான உடல். என் உடல் ரொம்ப பலவீனமான உடல். சம்மரை தாங்கவே தாங்காது, வின்டரையும் தாங்கவே தாங்காது. குளிர் வந்தா பயங்கரமா கோல்ட் ஆயிடும், வெயில் காலத்துல சர்ருன்னு ஹீட் ஆகும். ரொம்ப பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது தேவ கிருபையினாலே சத்தியத்தினாலே கர்த்தருடைய பாடி டெம்பரேச்சரை கரெக்டா அந்த பேலன்ஸ் பண்ணி உதவி செய்யற கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் கண்களுக்கு முன்னதாக என் குடும்பம் அழிஞ்சது. அதுக்கு காரணம் சாபம். அப்போ ஒரே ஒரு வழி, அந்த என் குடும்பம் கட்டப்படணும். ஆண்டவரே, என் குடும்பம் கட்டப்படணும். என் மனைவி பிள்ளைகளோடு பல முறை தற்கொலைக்கு முயற்சி செய்து குடும்ப அழிவுக்கு நேராக போகும்போது என் இதயம் நொறுங்கி, ஆண்டவரே என் குடும்பம் கட்டப்படும், பெண்மை இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அன்பான தேவ ஜனமே, இந்த பெண் ஆண் ரெண்டுமே உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க பூர்ணமாக்கப்பட்டவர்கள், பிதாவை முகமுகமாய் நீங்கள் தரிசிப்பீர்கள். அது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உனக்குள்ள பெண்மை வர வேண்டும். உன் குடும்பத்துக்காக நொறுங்குற அனுபவம், உன் கணவனை நினைச்சு இருதயத்துல நொறுங்குகிற அனுபவம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்திருப்பாரே, ஆனால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை சேருவேன், என் பிதாவை நான் சந்திப்பேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இயேசு கிறிஸ்து இரக்க என் மேல இருக்கிறது என்கின்ற அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் தான் குடும்பத்துக்காக நொறுங்குவாங்க. அப்பா என் பிள்ளை அழிறானே, ஆண்டவரே என் குடும்பம் இப்படி போய் டிஃபரெண்ட், புரியுதா? ஆக இந்த ஆண் பெண் நமக்குள்ள பூரணப்பட வேண்டும். சில பேர் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம கிடக்கும், பாவம், வந்ததுமே சோற கேட்பான், தீனி பண்டாரம். அது பாவம், உடம்புக்கு முடியாம மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே உள்ளம் உடைஞ்சு போயிருக்கும். நம்மால் என்ன பண்ணுவோம், நேரா வந்து, நல்லா கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சுன்னாவே அந்த குடும்பம் பூரணப்பட்ட குடும்பம். மனைவியினுடைய ஒவ்வொரு அசைவும் கணவனுக்கு தெரியணும். என் கணவன் இந்த நேரத்தில் எதை எப்படி செய்வார்னு மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதாங்க கிறிஸ்தவம், குடும்பத்தின் தேவன்க நம்முடைய தேவன். ஆக எஸ்தர் ஒரு பூர்ணமாக்கப்பட்டவர்கள், மோசே பூர்ணமாக்கப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னாவே கர்த்தர் இறங்கிடுவாரு. அவங்க கெஞ்சுவாங்க, ஏன்னா சத்தியம் தெரிஞ்சவங்க. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க கெஞ்சில, இவங்க இருதயம் உடையில, சத்தியம் அறியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா இல்லாமையிலிருந்து, எல்லா இயலாமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவது சத்தியமே. ஆக தானியேல் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே
நாங்க இரக்கம் இல்லாதவர்களா இருந்து விட்டோம், சத்தியத்தை அறிந்து கொள்ளாமலர்களா இருந்து விட்டோம். எங்களுக்குள்ள ஆண் பெண் கிரியை செய்யல ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண் பெண் கிரியை செய்யல ஆண்டவரே. எத்தனை பேர் டெய்லி உண்மையிலேயே உங்க மனைவிக்காக மனசார ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் உங்க கணவனுக்காக இருதயத்திலிருந்து, ஆண்டவரே என் கணவன் மேல, உன் கணவனை நினைச்சு நீ நொறுங்குவனா நீ மீட்கப்பட்டுருவ. உன் கணவன் எப்படின்னா இருக்கட்டும், டேய் வாடா நீ நரகத்துக்கு போடா, என்னை எவ்வளவு கொடுமை பண்ற மாவன, நீ செத்து நீ நரகத்தை தர, நீ தான் முதல் நரகத்தில் இருப்ப. ஆண்டவரே என் கணவன் ஒரு குடிகாரனா இருக்கிறான், என் கணவன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறான், நீர் கொடுத்த என் கணவன் அல்லவா. உன் மனசு நொறுங்கும். இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள்ள இருந்தால் உனக்குள்ள பெண்மை வந்துடும். இந்த பெண்மை உள்ள வந்ததுமே சத்தியத்தை அறிவதற்கு வாஞ்சை வந்துடும். தானியேல் ஜெபத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை 13ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும், ஆண்டவரே நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும், உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும். உம்முடைய அக்கிரமத்தை விட்டு திரும்புவது என்பது இரக்கம், இரக்கம், பெண்மை. உள்ளமெல்லாம் உடைஞ்சி செஞ்ச பாவத்துக்காக மனசு நொறுங்கி. கவனிக்கிறீங்களா? ஏங்க ஜபத்துக்கு வல்லமை இல்லை? ஆண்டவரே நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படின்னு நொறுங்குவாங்க பாத்தீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லைங்க. எங்கள் தேவனுக்கு சொல்ற பாருங்க, நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பாமற் போனோம், திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. என்ன பண்ணல? நாங்க கெஞ்சல ஆண்டவரே. இந்த கெஞ்சுதல் என்பது ஆண்மை. ஆண்மை தான் நம்மள கெஞ்சி அந்த காரியத்தை வாங்கிட்டு வந்துருவான். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆண் போய் செஞ்சு முடிச்சுட்டு வந்துருவான். ஆண் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை பரத்துக்கு எடுத்துக்கொள்ள, சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆக கெஞ்சுதல் தான் ஆண். கெஞ்சுறனா உனக்குள்ள ஆண்மை இருக்கிறது. அந்த கெஞ்சுதலுக்கு முன்னாடி பெண்மை இருக்க வேண்டும். மனம் திரும்பி இரக்கம், அந்த இரக்கம் உள்ள குணம் இருந்துச்சுன்னா எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்து விடுவார். வாசலை திறந்த எல்லா கட்டுகளையும் அறுக்கிறது பெண்மையில, எல்லா கட்டையும் அறுக்கிறது பெண்மையில, காரியத்தை வாய்க்க செய்வது ஆண்மையில. உன் காரியம் சக்சஸா முடியுதுன்னா அது ஆண் உனக்குள்ள செயல்படுகிறது, அதுக்குள்ள பெண்மை இருக்கிறது. எல்லாருக்குள்ளயும் ஆண் பெண் எல்லாருக்குள்ளயும் நான் சொல்றது. ஏன்னா ஆண் பெண் தனித்தனி அல்ல, அது ஒன்னா இசைந்திருப்பது. ஆண் பெண் இணைந்திருப்பதல்ல, இசைந்திருப்பது. இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் ஆண் பெண் இணைஞ்சிருக்கிறாங்களே தவிர இசைந்திருக்கவில்லை. இயேசு ராஜா கலிலேயிலிருந்து யூதேயாவுக்கு வராரு. செம்ம ஜனக்கூட்டம், யூதர்கள் எல்லாரும் ஏசப்பா வந்து சூழ்ந்துக்குனாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல டைவர்ஸ் என்பது சர்வ சாதாரணம். குழம்புல உப்பு போட தெரியலன்னா டைவர்ஸ் பண்ணிடுவான், சரியா துணியை துவைக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடுவான். ஏன்னா பெண்களை வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக யூதர்கள் கண்மூடித்தனமாக நடத்தி கொண்டு போயிருந்தார்கள். ஆக ஆண்கள் எல்லாம் பெண்களை டைவர்ஸ் பண்றதுக்கு மனசு, பெண்களுக்கு எல்லாம் உடைஞ்சி போய் எங்களை ஆவனா டைவர்ஸ் பண்ணிடுறாங்கன்னு உடைஞ்சி போயிருக்கிற நிலைமை. இந்த சிச்சுவேஷனை சரியா பயன்படுத்தின்னு கர்த்தரை மாட்டி விடுறதுக்கு இந்த பரிசையில வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே மனைவியை எந்த முகாந்திரத்தை தள்ளி விடலாம், டைவர்ஸ் பண்ணலாமா? மோசே என்னடா கட்டளை, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? மோசே எங்களுக்கு தள்ளுதல் டைவர்ஸ் பத்திரத்தை கொடுத்துட்டு தள்ளிடலாம்னு சொல்லிக்கிறாங்களே, அது உங்க மன கடினத்தை தாண்டா உத்தரவு கொடுத்தாரு. ஆனா ஆதி முதலாய் தேவன் உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக, ஆணும் பெண்ணுமாக. சொல்லுங்க, இந்த ஆண் பெண் என்பது, பெண் என்பது உள்ளம் நொறுங்குண்ட இரக்கமுள்ள இருதயம். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் வளர்ச்சியை பார்க்கணும்னு உன் உள்ளம் நொறுங்கணும். அழிவை அழிப்பது பெண்மை, ஆசீர்வாதத்தை ஆக்குவது ஆண்மை. இது ரெண்டும் உனக்குள்ள செயல்படுமே, உன் ஜபம் வல்லமை உள்ள ஜபமாக இருக்கும். இப்ப ஏசப்பா சொன்னாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மார்கு சுவிசேஷத்தின் புத்தகம், மார்கு சுவிசேஷத்தின் புத்தகம்
அதுல 10ஆம் அதிகாரத்துல, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல ஏசப்பா சொல்லுவார் இல்லையா, 5 வாசிக்கணும், நேரம் இல்லை, 1 சம்பவம் நடக்கும், 5 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். மனுஷன்னா யாருங்க? ஆணும் பெண். அன்பாய் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல நேசம் மலர்ந்திருப்பதாக, கணவன் மனைவி நேசம் விஸ்தாரமாய் பெருகி இருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க அம்மா அப்பாவை நடுத்தரல விட்டு வந்துரு, அப்படி அல்ல. உன் மனைவியோடு கூட புரிந்து கொள்ளுதல்ல, உன் ஆவியில நீயும் உன் மனைவியை இணைஞ்சிரு. ஆவியில வேற யாருமே இணைய முடியாதுங்க. கணவன ஆண் பெண்ணு மட்டும்தான் ஒன்னா இசைய முடியும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கணவனோடு சண்டை போட்டு ஒரு நைட்டு நீ பேசாம படுத்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தனியணும். இந்த வாரத்துல அல்லது போன மாசத்துல இருந்து நீ யாரும் சண்டை போட்டு வீட்டுக்கு சண்டை போட்டு அந்த பொழுத நீ கடந்து போயிருப்பேன்னா, திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறதுக்கு பப்ளிக்ல கையை பிடிங்க, பப்ளிக்ல முத்தம் இடுங்க, அன்பாய் முத்தம் இடுங்க. இதெல்லாம் நல்ல காரியம். ஆண் பெண்ணுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். குடும்பத்துக்காகத்தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். சண்டை போட்டுட்டு வீட்டுக்காரனுக்கு சோறு போடாம வீட்டுக்காரன ஒரு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் ஆண்டவர். அன்பாய் சொல்லுகிறேன், அவள் இசைந்து இருக்கணும். இசைந்து அப்பா அம்மாவோடு இணைஞ்சிருக்கலாம், ஆனால் கணவன் மனைவி மட்டும்தான் இசைந்து இருக்கணும். இந்த இசைவு உனக்குள்ளே தேவ வல்லமையில செயல்படுமே, ஆனால் நீ பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான். யாராகில ஒரு ஜனங்கள் துக்கப்படுறாங்கன்னா உன் உள்ள உடனே உடையுதுன்னா உனக்குள்ள பெண்மை இருக்கிறது. அந்த பெண்மை இருந்துச்சுனாவே சத்தியம் உனக்குள்ள நீ அறிய ஆரம்பிச்சிருவ, நீ கெஞ்ச ஆரம்பிப்ப. ஆண்டவரே, வார வாரம் உபவாச ஜெபம் நடக்குது. முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது பெண்மை. இந்த உபவாச ஜெபத்துக்குள்ள எல்லாரால வர முடியாது. யாருக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் ஜீவன் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள இந்த பெண்மை செயல்பட்டு வந்து ஜெபிப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட, சொல்லுங்க என்னதுங்க, இசைவு இணைந்து அல்ல. உங்க அம்மாங்க அப்பா கூட இணைஞ்சிருந்த, இப்ப நான் உன்னை இசையா பண்ணுகிறேன். ரெண்டும் இசைவு என்பது ஒன்றரை ஒன்று கலந்தது. நீ ஒரு பாட்டை பாடி அதுக்கு இசை வேற மாதிரி ஒண்ணு போட்டா, நல்ல மெலோடி சாங் நீ பாடுற, குத்து அடி கும்மா குத்து போட்டா பாட்டு பாட முடியுமா? அப்படி நீ ரொம்ப ஸ்லோங் அந்த வர்ஷிப், ஸ்லோவா வர்ஷிப் போற, திடீர்னு சும்மா அப்படி ராக் மியூசிக் அச்சா உட்காந்து உன்னால பாட முடியுமா? ஆக இந்த இசைக்கேத்த தாளம், அந்த பாடலுக்கேத்த தாளம் எப்படி ஒன்றை இசைந்து பயணிக்குமோ, கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் இசைந்திருக்குதே, அவர்களுடைய ஜபம் வல்லமையான ஜபமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் இணைஞ்சுதான் இருக்கிற, என்ன இல்லை, இசைந்து இல்லை. நீ இசைந்து இருக்கணும்னா உனக்குள்ள சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை நீ அறிஞ்சிருக்கணும். அப்பதான் உனக்குள்ள வந்து அந்த கெஞ்சுதல் உனக்குள்ளே வரும். அவர்கள் இருவரும், வாசி 8ஆம் வசனம், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி சண்டைக்கு எந்த மாமியாரும் மூக்க நுழைக்க கூடாது. மூக்கு வெட்டுப்படும். நாளைக்கே ஒன்னா கை கொத்து போவாங்க. மூஞ்ச சாணி கரைச்சுதான் ஊத்தணும். சில மாமியாருங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டைய. அன்பாய் சொல்லுகிறேன், கணவன் மனைவி இசைவுதான் கிறிஸ்துவினுடைய மகிமை. ஆக இந்த ஜெபத்துல எல்லாத்துக்குள்ளுமே இந்த கெஞ்சுதல் வரணும்னா அதுக்கு சத்தியம் அறிஞ்சிருக்கணும். நெகேமியா அலங்கம் கட்டுறாரு. அலங்கம் இல்லை. நல்லா கவனிங்க, அலங்கம் இல்லை, தடை இருக்கிறது. இப்ப நெகேமியா அவர்
சூசான் அரண்மனையில பானபாத்திரக்காரனாக மிக உயரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு. எருசலேமிலிருந்து வந்த சகோதரர்கள் எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு அங்கே மதில் இல்லாமல் வாசல் இல்லாமல் என் ஜனங்கள் பயங்கரமான தீங்கை அனுபவிக்கிறார்கள் கேட்டதுமே நொறுங்கி. அது பெண்மை. அலங்கம் கட்டுறதுக்கு கெஞ்சுகிறார், ஆண்டவரே என் தேசத்து ஜனங்கள் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரே நான் போய் அந்த அலங்கத்தை கட்ட போறேன். உடனே கர்த்தர் வாசலை திறக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அலங்க கட்டத்துக்கு வர்றாங்க. கட்டும் போது சன்பல்லாத் தொபியா கேஷேம் வந்து அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு தடை. வீடு கட்டுறது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா சாபமும் வந்து முன்னாடி நிற்கும். உன் பிள்ளைங்களை நினைச்சு நீ நொறுங்கணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க வீடு இல்லாம இருக்கிறாங்களே, ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க நல்லா படிப்பை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க. இப்ப சன்பல்லாத் தொபியா கேஷேம் வந்து இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறார்கள். நெகேமியா முன்னாடியே நொறுங்கிட்டார். என்னப்பா உன் மூஞ்சி இவ்வளவு வாடி இருக்குது, என்னப்பா உன் முகம் இவ்வளவு சோகமா இருக்குது? இது வியாதினால் வந்த சோகம் அல்ல, இது மனதுல ஏதோ பிரச்சனை உனக்கு அப்படின்னு அகாஸ்வரை கேட்டதுமே நெகேமியா நடுங்குறாரு. உடனே ஜெபம் பண்ணுகிறார். அந்த கேப்ல, பிட்வீன் கேப்ல இந்த ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற ஈர்ப்புங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஜெபம் இருக்கணும். ஒரு நல்ல பரிசுத்தவானுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஜெபம் இருக்கணும். அவரோடு தேவனோடு பேசுகிற அந்த வல்லமை. இதுல ஆண் பெண் இருக்கணும், இரக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. உடனே அந்த நெகேமியாவின் காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். நெகேமியா நிறைய சத்தியம் எல்லா பரிசுத்தவான்களுமே இந்த ஆண் பெண்ணுக்குள்ள பூர்ணப்பட்டவங்க. அங்க வாசிக்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. ஆமென். தாவீது எதுகத்தால அழுக. ஒவ்வொரு நாளும் காலையில கையை உயர்த்தி கண்ணீர் வடிங்க, கண்ணீர் வடிங்க. கண்ணீர்ல தான் பெண்மை இருக்கிறது. சில பேருடைய இருதயம் கடின நெஞ்சு. வீட்டுல என்னதான் சூறாவளி அடிச்சா கூட அது ஏன் தெரியுமா நடக்குது? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பிரச்சனையை பெருசாகிறது. நெகேமியாவுக்குள்ள இந்த பெண்மை அழுது உடனே கர்த்தருடைய சமூகத்தை கெஞ்சுகிறார். கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்கிறார். அழுகை வருதுன்னாவே கெஞ்சுதல் வந்துருங்க. கெஞ்சுதல் தாங்க ஜெபம். உடனே இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் வந்து தடுக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல நெகேமியாவின் புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 4ஆம் அதிகாரத்துல இவங்க எருசலேமுக்கு விரோதமாக 7ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்ப தடை வருது. உடனே நெகேமியா வாசிங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கெஞ்சி. ஜெபம் பண்ணி என்பது கெஞ்சி. ஏன்னா ஏற்கனவே நெகேமியாவுக்குள்ள பெண்மை இருக்கிறது. அழுது, அலங்கத்துக்காக அழுது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் கொடாவிட்டாலும் அவன் வருந்தி கேட்டானே, அந்த வருந்தி. ஏன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, யான் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் தான் ஆகும் என்பதே சத்தியம். ஆனால் தான் கெஞ்ச சொல்றாரு. இந்த கெஞ்சுதல் என்பது சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த கெஞ்சுதல் என்பது உறவு. இது உடன்படிக்கை, இது உறவு. என் தேவனால மட்டும்தான் ஆகும். அவருடைய பிள்ளை நான். அப்பா கிட்ட கெஞ்சுகிறேன், எங்க அப்பா எனக்கு செய்ய வல்லவர். அதுதான் ஜெபம் பண்ணி. ஜெபிக்கிறவன் வல்லமை உடையவன். ஜெபிக்கிறவனுக்கு முன்னாடி எந்த சத்துருவும் முன்னாடி நிற்க முடியாது. எல்லா கட்டுகளும்
அருந்து போகிற இடம் உனக்குள்ள பெண்மை. உபவாசித்து அழுவியே, அந்த நொறுங்குதல்ல உன் கட்டெல்லாம் அருந்துடும். அந்த நொறுங்குதல்ல உன் கட்டெல்லாம் அருந்துடும். அந்த அந்த ஆசீர்வாதம் வர்றது எதுலனா உன் ஆண்மையில. நீ சத்தியத்தை அறிந்துனா கெஞ்சிக்கினே இருப்ப, அந்த காரியத்துக்கு கெஞ்சிக்கினே இருப்ப. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த ரெண்டுமே கிரியை செஞ்சது. அவர் ஒரே காரியத்தை கெஞ்சினார் பிதா கிட்ட. அவங்க என்ன செய்தாருங்க, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்த இரவும் பகலும் ஜாமங்காக்கர்களை வைத்தோம். இந்த ஜாமங்காக்கல் என்பது அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். ஜாமங்காக்களை வைத்து எங்கள் காரியத்தை நடத்தினோம். 52 நாள்ல எங்களுடைய அலங்கத்தை நாங்கள் கட்டி முடித்தோம். அதுதான் ஆண்மை. நாங்கள் காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம். எஸ்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி விட்டார்கள். மோசே செங்கல் 2 பிளந்து. நீங்க எல்லா பரிசுத்தமான ஆபிரகாம் சோதோம் கொமோரா அழிகிறது, கெஞ்சுகிறார். அவர் இரக்கமுள்ளவர். ஆபிரகாமின் மார்க்கம் இரக்கம். பெண்மையும் ஆண்மையும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நீ ஜெயிச்சுட்ட. நீ கண்ணீர் வடிக்கிறியா அல்லது மற்றவன் செய்யற பாவத்தை குற்றப்படுத்தி உட்காந்துங்கிறியா? அவன் பாவிதான், அவன் பாவம் தான் செய்வான். அவன் பாவத்தையே பேசிருக்கிறது. அவன் எதை பண்றான் அதை பண்றான். உனக்குள்ள பெண்மை இல்லை. பெண்மை இருந்தா அந்த பாவத்தை கண்டு ஐயோ என் ஜனம் அழியுது, ஐயோ என் குடும்பம் அழியுது, ஐயோ என் கணவன் அழியிறானே, ஐயோ என் பிள்ளைங்க அழுதேன்னா உன் இதயம் அடிச்சு நொறுங்கி அழுவ. உன் இதயம் நொறுங்கிருச்சுனாவே உனக்குள்ள பெண்மை வந்துருச்சு. நீ பூர்ணமாக்குதலுக்கு நிறைய கடந்து போகிற. பெண்மை வந்துருச்சுனாவே சத்தியத்தை அறிகிற அந்த அறிவுக்குள்ள ஆண்மை பெருகிடும். ஆண்மையில தான் சகலத்தை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த ஆண் பிள்ளை என்பது காரியத்தை வாய்க்க செய்வது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜபம் பண்ணிக்கினே கல்லு வச்சு கட்டுறாங்க. ஒவ்வொரு கல்லிலையும் ஜபம். ஆண்டவரே நீ செயல்பட்டு சத்தியம். ஒவ்வொரு கல்லும் சத்தியத்துக்கு தூணாக நிற்கிறது. ஒவ்வொரு கல்லையும் வச்சு வச்சு. ஏன்னா தடைகள், இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா தடைகளையும் உடைத்து அலங்கத்தை கட்டி முடிப்பீர்கள். கரங்களுக்கு ஆமென் சொல்லுவோமா? யார் யாரெல்லாம் வீடு கட்டலையோ அழுங்க. இரக்கமுள்ள இருதயத்தை கொண்டு வாங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். இனிமே உங்க ஜபத்துக்கு பயங்கரமான வல்லமை வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் பிதாவின் பிள்ளை என்கின்ற ஜீவன் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குமேயானால் உங்க இருதயத்துக்குள்ள பெண்மை என்கின்ற இரக்கம் வந்துடும். அந்த இரக்கம் வந்து சத்தியத்தை அறிய ஆரம்பிப்ப. சத்தியத்தை நீ அறிஞ்சிட்டனவே கெஞ்சுவ. உன் கெஞ்சுதல்ல கர்த்தர் எல்லா காரியத்தை செயல்படுத்துவார். அந்த ஜபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை வந்துடும். எல்லா புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். நல்லா எடுத்து வாசிங்க. இந்த வசந்த வாசத்தை நம்ம முடிக்க போகிறோம். 2 காரியம். ஏசப்பா எப்படி ஜெபம் பண்றாரு? மார்க்கு சுவிசேஷம் 2 வசந்த காட்டி நான் முடிக்கிறேன். அதுல 14ஆம் அதிகாரத்துல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இந்த பெண்மையும் ஆண்மையும் கிரியை செய்தது வாசிங்க பார்க்கலாம். 35 வாசி. 14:35 சற்றப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நைட்ல கண் விழிப்புல ஜெபிங்க தேவ ஜனமே. கண் விழிப்போடு ஜெபிக்கிறதா தேவ ஜனத்துக்கு அடையாளம். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லினா கெஞ்சி, அப்பங்குடுப்பா ஆமேனா, அந்த வார்த்தைகளையே சொல்லினா கெஞ்சி. அப்ப இயேசு ராஜாவுக்குள்ள இந்த பெண்மையும் ஆண்மையும் இருக்கிறது. அவர் பூர்ணமாக்கப்பட்ட புருஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குள்ள இந்த இரக்கம் நொறுங்குதலும் இந்த கெஞ்சுதலும் இருக்கிறது அவர்கள் பூர்ணமாக்கப்பட்ட. உங்க ஜபம் அவ்வளவு பவரா இருக்கும். அந்த ஜபத்துக்கு அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பார்த்து எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். உடனே பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி கர்த்தர் அங்கே பலப்படுத்தினார். இதைத்தான் தாவீது சொல்றார். இந்த வசந்த வாசித்து முடிங்க. 30வது சங்கீதம்
30வது சங்கீதத்துல இந்த இந்த ரெண்டு காரியத்தையும் இங்கே தாவீது உணர்ந்தவராய் 30ஆம் சங்கீதத்துல கடைசி அந்த 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். என் புலம்பலை ஆனந்த களி இல்ல அதுக்கு மேல 9 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் என்றால் அவருக்குள்ள என்ன இருக்கிறது? பெண்மை இருக்கிறது, இரக்கம் அவருக்குள்ள வந்துச்சு. ஏசாப்பாவுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர், இயேசு ராஜாவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர் இந்த தாவீது. அதனால என் மேல இரக்கமாயிரும், பெண்மை உள்ள இருக்கிறது. அடுத்தது கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். சத்தியம் தெரிஞ்சவன் மட்டும்தான் கெஞ்சுவான். என் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் என் கண்கள் அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கும், என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அவர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் அவருக்கு கெஞ்சிக்கினே இருப்பேன். அதுதான் சத்தியம். அவர்கிட்ட இருந்து இரக்கம் வருகிற வரைக்கும் 141 சங்கீதம் தானே, 141 சங்கீதமா என்ன வசனம் அது? அவர்கிட்ட இருந்து இரக்கம் வருகிற வரைக்கும் நான் கெஞ்சிக்கினே இருப்பேன், என் கர்த்தரிலிருந்து இரக்கம் வருகிற வரைக்கும். அவர் சொல்ற இப்போ கெஞ்சின போது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக அந்த புலம்பல் என்பது கெஞ்சுதல். ஐயோ ஆண்டவரே, புலம்பி புலம்பி போராட்டம், வாழ்க்கையில் எந்த பக்கம் திசை திரும்பினாலும் புலம்பல். ஆனா எனக்குள்ள இந்த பெண்மையும் ஆண்மையும் அந்த இரக்கமுள்ள இருதயமும் அந்த கெஞ்சுதலும் உள்ள வந்ததும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். கரங்களை தட்டி நம்மை மகிழ்ச்சியோடு நடத்துகிற மகிமையின் கர்த்தர் எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாறச் செய்கிறவர். அதுக்கு பெண்மையும் ஆண்மையும் கெஞ்சுதலோட இறங்குதலோட நமக்குள் இருக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாறச் செய்கிற இடம் ஜப அறை. ஜபத்துல மட்டும்தான் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய முடியும். ஆக நமக்குள்ள இந்த பெண்மையும் ஆண்மையும் இரக்கமும் அவரை நோக்கி கெஞ்சுதலும் இருக்குமே, ஆனால் எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நம்மை மகிழ்ச்சியினாலே இடைகட்டுகிற தேவன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். என் அன்பின் ஆண்டவர்